உங்கள உதாசீனப்படுத்திட்டு போனவங்க கூட இன்னைக்கு விரும்பி வந்து உங்ககிட்ட உதவி கேட்கக்கூடிய ஒரு முதலீடுகள் காரணமாக உங்களுக்கு நல்ல லாபகரமான சூழ்நிலை ஃபியூச்சர்ல இருக்கும். எனவே எனதருமை தமிழ் உறவுகளுக்கு இனிமையான காலை வணக்கம் நண்பர்களே. எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கீங்களா? நீங்க நலமா இருப்பீங்க நம்புறேன். நாங்க நலமாவே இருக்கோம். உங்க நலனை நீங்க கமெண்ட் செக்ஷன்ல தாராளமா சொல்லலாம். இன்றைய தினம் இறைவனது பரிபூர்ண அருள் உழைப்பை மட்டுமே நம்பி வாழும் மனதளவில் கூட யாருக்குமே தீங்கிழைக்காத அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் கிடைத்து வாழ்வாங்கு வாழ்ந்திட இறைவனை நான் பிரார்த்தித்துக் கொள்கிறேன். நமது சேனலில் நீங்க இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி விடுங்க நண்பர்களே. இன்றைய தினம் நமது ராசிக்கு என்னென்ன நல்ல நன்மைகள் உண்டு, என்னென்ன அதிர்ஷ்டங்கள் உண்டு, எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் நம்ம அனலைஸ் பண்ணலாம். இன்றைய தினம் பிறந்தநாள் கொண்டாடும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் எனது இனிமையான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் திருமண நாள் போன்ற சுபகாரிய தினமாக கொண்டாடும் அனைத்து உள்ளங்களுக்கும் எனது இனிமையான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு இன்றைய தினத்திற்கு நமது ராசிக்கு என்னென்ன நல்ல நன்மைகள் உண்டு, என்னென்ன ராசி பலன்கள் உண்டு என்பதை பார்க்கலாம் வாங்க. இன்றைய தினம் ஜூன் மாதம் 30ஆம் தேதி 2022ஆம் வருடங்க. வியாழக்கிழமையான இன்றைய தினம் ஆணி மாதம் 16ஆம் நாளுங்க. இன்றைய தினத்திற்கான நமது கடகராசி அன்பர்களின் கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும் பொழுது இன்றைய தினம் மிகச்சிறந்த கிரக அமைப்புகள் ஏற்பட்டுள்ளதுங்க. ராசிக்கு 12ஆம் இடத்தில் 3 கிரக சேர்க்கையாக புதன், சந்திரன் மற்றும் சூரியன் ஆகிய கிரக சேர்க்கை ஏற்பட்டுள்ளது. மாலை 6:27 பிறகு சந்திர பகவான் ராசிக்குள் நுழைகிறார். மேலும் ராசிக்கு 4ஆம் இடத்தில் கேது பகவானும், மேலும் ராசிக்கு 7ஆம் இடத்தில் சனி பகவானும் அமர்ந்துள்ள ஒரு சூப்பரான கிரக அமைப்புகள் காரணமாக இன்றைய தினம் உங்களுக்கு தேவையான உதவிகள் எல்லாமே கிடைத்து மனமகிழ்ச்சி கொள்ளக்கூடிய வகையில் அதிர்ஷ்டகரமான நாளாக இன்னைக்கு அமையுங்க. சில அரசியல்வாதிகள் மற்றும் உயர் பதவியில் இருக்கிறவங்க மூலமா உங்களுக்கு அதிகமான நல்ல நன்மைகள் காத்திருக்கு. மேலும் அலுவலகத்திலும் உங்களுக்கு உயர் பதவியில் இருக்கிறவங்க மூலமா உங்களுக்கு நல்ல நன்மைகள், அதிர்ஷ்டகரமான சூழ்நிலைகள், தேவையான உதவிகள் எல்லாமே கிடைக்குங்க. எனவே இன்றைய தினம் மிகச்சிறப்பான நல்ல ஒரு இனிமையான காலமாக இன்றைய தினம் அமையும். இது ஒரு பொற்காலம் கூட சொல்லலாங்க. அந்த அளவுக்கு உங்களுக்கு நல்ல நன்மைகள் அதிகமாக நடைபெறக்கூடிய யோகம் இருக்குங்க. இன்றைய தினம் திருமண முயற்சிகள் எல்லாம் சிறப்பாக கைகூடி திருமணங்கள் உறுதியாகக்கூடிய தேதி குறிக்கக்கூடிய யோகம் இருக்கு. எனவே திருமணம் சம்பந்தப்பட்ட எந்த விதமான முயற்சிகளும் நீங்கள் இப்பொழுது மேற்கொள்ளலாம். தகுந்த நல்ல பலன்கள் உங்களுக்கு மனமகிழ்ச்சியை ஏற்படுத்திக் கொள்ளக்கூடிய வகையில் உங்களுக்கு மனதிற்கு பிடித்த வரன்கள் அமையும். ஒரு அற்புதமான பொன்னான காலம் இதுங்க. அதை பயன்படுத்திக்கங்க. நீங்க கொடுக்க வேண்டிய பணம் எல்லாம் கொடுத்து முடித்து மகிழ்ச்சி கொள்ளக்கூடிய வகையில் உங்களுக்கு சிறப்பான நல்ல பண வரவுகள் இன்றைய தினம் பெருகும். இன்றைய தினம் நீங்கள் வாங்கிய கடன் எல்லாமே இங்கே திருப்பி அடைச்சிடுவீங்க. மேலும் உங்களுக்கு வசூல் செய்ய வேண்டிய நிலுவையில் இருக்கக்கூடிய பணங்களையும் இன்றைய தினம் பண வரவுகளையும் நீங்கள் ஏற்படுத்திக் கொள்ள முடியும். கொஞ்சம் ப்ரெஷர் போட்டிங்கன்னா உங்களுக்கு தர வேண்டிய பணத்தை நீங்கள் வசூல் செஞ்சுக்க முடியுங்க. எனவே யார் யார் உங்களுக்கு பணம் தரணுமோ எல்லாத்தையும் ஒரு லிஸ்ட்டை போட்டு இன்றைக்கி ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக ஃபோன் பண்ணி பாருங்கள், இல்லை நேரில் போய் பாருங்கள். உங்களுக்கு தேவையான பணம், உங்களுக்கு வர வேண்டிய பணம் இன்றைக்கி வந்துடுங்க. திருமணமாகி குழந்தை பாக்கியமே இல்லாத இளம் தம்பதியருக்கு இப்பொழுது குழந்தை பாக்கியம் உண்டாகக்கூடிய யோகம் இருக்குங்க. எனவே இன்றைய தினம் அதன் மூலமாக உங்களுக்கும் உங்களது குடும்ப உறுப்பினர்கள் அனைவருக்குமே மகிழ்ச்சிகள் பெருகும் ஒரு அருமையான தினமனைக்கு அமைப்பெறுவீங்க. இன்னைக்கு குழந்தை பிறக்க போறது உங்களுக்கு கன்ஃபார்ம் ஆகக்கூடிய சில மகிழ்ச்சியான தருணங்கள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குங்க. இன்றைய தினம் பொருளாதாரம் மிகச்சிறந்த வகையில் முன்னேற்றம் அடையக்கூடிய யோகம் இருக்குங்க. உங்களை கேலி கிண்டல் பண்ணி இவங்கெல்லாம் ஒரு ஆளாங்கிற மாதிரி உங்களை பார்த்தாலே முகம் சுளித்து உங்களை உதாசீனப்படுத்தினவர்கள் கூட இன்னைக்கு உங்ககிட்ட வந்து உதவி கேட்கக்கூடிய ஒரு பொன்னான சூழ்நிலை உங்களுக்கு இன்னைக்கு ஏற்படுங்க. எனவே இன்றைய தினம் உங்களுக்கு அதன் மூலமாக மன மகிழ்ச்சிகள் மற்றும் பெருமையான நல்ல சூழ்நிலைகள் உங்களுக்கு ஏற்பட வாய்ப்புகள் இருக்குங்க. பழைய பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் சரி, அதை தீர்த்தே ஆகணும் அப்படின்ட்டு நீங்க இன்னைக்கு முழு மூச்சோட ஒரு ஃபோர்ஸா இன்னைக்கு செயல்படக்கூடிய அதிர்ஷ்டகரமான யோகமான அமைப்புகள் இன்னைக்கு இருக்குங்க. எல்லாவித நன்மைகளும் இன்னைக்கு உங்களுக்கு இருக்கு. உங்களுடைய பழைய பிரச்சனைகளை தீர்க்க நீங்க கண்டிப்பா முயற்சி செய்வீங்க. அதுக்கான நல்ல பலன்களும் உங்களுக்கு கிடைக்கும். குடும்பத்துல இன்றைய தினம் வரவு செலவுகள் எல்லாமே சூப்பரா அமையும். இன்றைய தினம் உங்களுக்கு பொருளாதாரம் மிகச்சிறந்த வகையில் முன்னேறும். உங்களது வியாபாரத்தில் நீங்கள் எதிர்பார்த்த நல்ல ஒரு நன்மைகள் உண்டு. உங்களது அலுவலகத்திலும் உங்களுக்கு தேவையான உதவிகள் கிடைக்கும். மாணவர்களுக்கு கல்வியில் உயர்கல்வி சம்பந்தமான வாய்ப்புகள் கிடைக்கும். அதை பயன்படுத்தி மிகச்சிறப்பான நல்ல எதிர்காலத்தை உங்களுக்கு உருவாக்கி கொள்ள முடியுங்க. மேலும் இன்றைய தினம் உங்களது வெளிநாடு சம்பந்தமான மேற்படிப்பு முயற்சிகள் கூட இப்பொழுது உங்களுக்கு கைகூடுறதுனால கிடைக்கும் வாய்ப்புகளை சிறப்பாக பயன்படுத்திக்கங்க. இன்றைய தினம் உங்களது உணர்ச்சிகளை கட்டுப்படுத்த நீங்க கொஞ்சம் கஷ்டப்படுவீங்க. ஆனா இன்றைய தினம் நீங்க உங்களது வழக்கமான நடத்தை இல்லாம மாறான சில நடத்தை காரணமாக உங்களுக்கு சுற்றியில் இருக்கிறவங்களை குழப்பமடைய அல்லது வெறுப்படைய செய்ய வாய்ப்புகள் இருக்கிறதுனால அதில் கொஞ்சம் கவனமா இருங்க. அப்படி வழக்கத்துக்கு மாறா நீங்க இன்னைக்கு நடந்துக்க வேண்டாம். இதனால உங்களை சுற்றி இருக்கிறவங்க தான் டென்ஷன் ஆவாங்கிறத மறந்துடாதீங்க நண்பர்களே. அதில் கொஞ்சம் கவனமா இருங்க. மற்றபடி இன்னைக்கு உங்களுக்கு ஏதாவது பழங்கால பொருட்கள் அல்லது நகைகளை நீங்க முதலீடு செய்றீங்க அப்படின்னா அந்த முதலீடுகள் மூலமாக உங்களுக்கு எதிர்காலத்தில் நல்ல லாபங்கள் கிடைக்க வாய்ப்புகள் இருக்குங்க. அதை இன்றைய தினம் கவனத்தில் கொள்ளுங்க. இன்றைய தினம் உங்களது மனம் கவர்ந்த காதலருடன் உங்களுக்கு காதல் வாழ்க்கை நல்ல ஒரு பிணைப்பான ஒரு இணைப்பான சூப்பரான சூழ்நிலை உங்களுக்கு இன்னைக்கு இருக்குங்க. எனவே இன்றைய தினம் உங்களது காதல் வாழ்க்கையில உங்களுக்கு நல்ல ஒரு ஆழமான
நல்ல ஆழமான அன்பு பெருகக்கூடிய ஒரு யோகம் இன்னைக்கு இருக்குங்க. இன்றைய தினம் உங்களது மனம் கவர்ந்த வாழ்க்கை துணையுடனும் உங்களுக்கு நல்ல மனமகிழ்ச்சியான சூழ்நிலையில் இருந்தாலும் உங்களது வாழ்க்கை துணை உங்களது குறைகளை அவ்வப்போது சுட்டி காட்டுவார். எனவே அதன் மூலமாக நீங்கள் வருத்தப்பட தேவையில்லை. எல்லாமே உங்களுக்கு நன்மைக்கு தாங்கிறத நீங்க உணர்ந்துக்கங்க. உங்களது இல்வாழ்க்கை மிக மிக மகிழ்ச்சியானதாக இன்றைய தினம் அமைய வாய்ப்புகள் இருக்குங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் யாராவது சில அதிர்ச்சிகரமான செயல்கள் அல்லது செய்திகளை உங்ககிட்ட நடந்துக்க வாய்ப்புகள் இருக்கு, கொண்டு வர வாய்ப்புகள் இருக்கு. கொஞ்சம் கவனமா நீங்க எந்த விஷயத்தையும் ஃபேஸ் பண்றது அவசியங்க. இன்றைய தினம் எந்த ஒரு புதிதாக திட்டத்தை நீங்கள் எடுப்பதற்கு முன்னால ஒரு முறைக்கு 2 முறை யோசிச்சு நீங்க செயல்படுங்க. புதிய திட்டங்களை செயல்படுத்துவதற்கு முன்னால் யோசிச்சு செயல்படுறது இன்னைக்கு ரொம்ப முக்கியங்க. வழக்கமான வேலைகளை நீங்கள் எப்பயும் போல செய்யலாம். அவசரப்பட்டு எந்த தவறான முடிவும் எடுத்துட வேண்டாம். முக்கியமான முடிவுகளை இன்றைய தினம் தவிர்த்து வருவதும் கூட நல்லதுங்க. இன்றைய தினம் நீங்கள் அப்படி அவசரப்பட்டீங்க அப்படின்னா பிற்காலத்தில் அதில் உங்களுக்கு டென்ஷன் ஆக வாய்ப்புகள் இருக்கு. எனவே கொஞ்சம் கவனமா உங்களோட முடிவுகளை நீங்க எடுங்க. இன்னைக்கு ரொம்ப சூப்பரா இருக்குங்க. அனைத்து வயதினருக்கும் அனைத்து தொழில்களுக்கும் பொன்னான காலமாக இன்றைய தினம் அமைப்பதனால அதை பயன்படுத்திக்கங்க. இன்றைய தினத்தை என்ன சிறப்பானதாக மாற்றணும்னா நீங்க பயன்படுத்த வேண்டிய அதிர்ஷ்ட நிறம் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம இந்த கடகம் டுடே ராசி பலன் சேனலை இது வரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நமக்கு சப்போர்ட் பண்ணுங்க நண்பர்களே. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் நமது கடகராசி நண்பர்கள் அதிர்ஷ்டகரமான நாளாக இன்னும் அதிகமான அதிர்ஷ்டத்தை பெற நீங்கள் பயன்படுத்த வேண்டிய அதிர்ஷ்ட நிறம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு உங்களுக்கு லைட் ப்ளூ கலர் லக்கியஸ்ட் கலர் அமையுங்க. மேலும் நம்பர் 6 உங்களுக்கு இன்னைக்கு அதிகமான நல்ல நன்மைகள் தரக்கூடிய ஒரு லக்கி நம்பரா இன்னைக்கு அமையுங்க. நட்சத்திர ரீதியான பலன்களை காணும்பொழுது யாரெல்லாம் புனர்பூசம் நட்சத்திரத்துல பிறந்திருக்கீங்களோ உங்களுக்கு இதுவரைக்கும் மனசுல இருந்த கசப்புகள் எல்லாமே நீங்கக்கூடிய யோகம் இருக்குங்க. இந்த தினம் உங்கள் ஆபீஸ்ல உங்கள் சக ஊழியர்களோ அல்லது உங்களுடைய உயர் அதிகாரிகளிடமும் உங்களுக்கு ஏற்பட்ட மனக்கசப்புகள் இந்த தினம் நீங்கக்கூடிய ஒரு அதிர்ஷ்டகரமான சூழ்நிலை உங்களுக்கு இருக்குங்க. உங்களுக்கு தொழில் ரீதியாக தேவையான உதவிகள் கிடைக்கும். நீங்க வங்கி கடன் கூட இன்னைக்கு ட்ரை பண்ணலாம். உங்களுக்கு தேவையான கடன் உதவிகள் உங்களுக்கு தொழில் சம்பந்தமாக கிடைக்க வாய்ப்புகள் இருக்குங்க. பூசம் நட்சத்திரத்துல பிறந்தவர்களுக்கு இன்னைக்கு சில எதிர்பாராத உதவிகள் உங்களுக்கு நல்ல மாற்றத்தை உங்கள் வாழ்க்கையில கொண்டு வர உதவிகரமா இருக்கும். அது பணம் சம்பந்தமான விஷயம் இருக்கலாம், புதிய ஐடியாக்கள் சம்பந்தமான விஷயமாக இருக்கலாம், உங்களது நீண்ட நாள் பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய சில உதவிகளாக இருக்கலாம். எதுவாக இருந்தாலும் சரி எதிர்பாராத சில உதவிகள் கண்டிப்பா இன்னைக்கு உங்களுக்கு இருக்குங்க. உங்களுடைய நெருக்கமானவர்கள் உதவி காலமாக உங்களது பிரச்சனைகள் இன்னைக்கு தீர வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. இன்றைய தினம் ஆயில்யம் நட்சத்திரத்தில் யார் யார் பிறந்திருக்கீங்களோ உங்களுக்கு வியாபாரத்திலிருந்து போட்டி பொறாமைகள் எல்லாம் குறையும். உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்குங்க. சின்ன சின்ன உடல் உபாதைகள் ஏற்படாமல் இருக்கணும்னா உடல் ஆரோக்கியத்திற்கு ஒவ்வாத உணவுகளை நீங்க தவிர்த்துறது நல்லது. இன்னைக்கு தன்னம்பிக்கையோடு செயல்படுவீங்க. அதனால கண்டிப்பா இன்னைக்கு உங்களுக்கு ஒரு வெற்றிகரமான நாளாக கண்டிப்பா அமையுங்க. நன்றி நண்பர்களே. நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்க நம்பரை பிடிச்சிருந்த மறக்காம லைக் பட்டனை தட்டிடுங்க. உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. உங்களுக்கு பொன்னான கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. நமது கடகம் டுடே ராசி பலன் சேனலை சப்ஸ்கிரைபே பண்ணல அப்படின்னா இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் எடுத்தீங்கன்னா புதிய வீடியோக்களை தினசரி பார்க்க முடியும். நோட்டிபிகேஷன் வந்துகிட்டே இருக்கும். ஸோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி விடுங்க. மீண்டும் நாளை தின வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஹேவ் அ வண்டர்ஃபுல் டே.